மாங்காடு மௌலிவாக்கம் சாலை விரிவாக்க பணிகளுக்காக பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி வீடுகள் மற்றும் கடைகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பரத். சாலை விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொதுமக்களின் கோரிக்கை என்ன? தற்போதைய அங்கு நிலை என்ன? சாலையில் ஆக்கிரமிப்புகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது இந்த மாங்காடு மௌலிவாக்கம் சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஜேசிபி இயந்திரம் கொண்டு வந்தார்கள். அப்போது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டாம், அதாவது கால அவகாசம் வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள். இதில் இங்க இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏ பழனியும் கலந்து கொண்டு தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அங்கிருந்த இணை இயக்குனர், அதாவது நெடுஞ்சாலைத்துறை இணை இயக்குனர் திடீரென அதாவது அங்க இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், நாற்காலி மற்றும் இடைக்கற்களை தூக்கி சாலையில் வீசினால் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இது குறித்து அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கும் போது கடந்த ஆண்டே இங்க இருக்கக்கூடிய கடைகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கியதாகவும் நீண்ட நாட்களாக இந்த அவகாசம் வழங்கியும் இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் தற்போது உடனடியாக நடவடிக்கை, அதாவது விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.